அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகச்சித்ரா. ஒரு ராஜா ஒரு கிராமத்தின் வழியாக போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏழை விவசாயி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பாப்பாரு. அவனிடத்துல போய் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாரு. என்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இருந்து நல்ல விளைச்சல் கிடைக்குது, என் மனைவி மக்களோட நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், இதுதான் என்னுடைய சந்தோஷத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லுவான். சோ அமைச்சர் இடத்துல கேட்பாரு, இது எப்படி பாசிபிள், ஒரு நிலத்துல வரக்கூடிய விளைச்சலை மட்டுமே வச்சு ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அமைச்சர் அவன் 99 கிளப்போட மெம்பரா இல்லாம இருப்பா அப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்பதான் ராஜா என்ன கேட்பாரு அப்படின்னா 99 கிளப் மெம்பரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னிடத்துல இருக்கக்கூடிய 99 தங்க நாணயங்களை அப்படியே விட்டுவிட்டு அதை 100 ஆக்குவதற்காக அந்த ஒரு தங்க நாணயத்திற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் தன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் விட்டுவிட்டு அதை நோக்கி போயிட்டு இருப்பான். சோ அதுதான் 99 கிளப் மெம்பர்ஸோட கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே போலதான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சந்தோஷங்களின் நன்மைகளை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நன்றி.